நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட நாம் தமிழர் கட்சி மதுரை மாவட்டத்திற்கு என்று பல்வேறு விஷயங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மக்கள் விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? மதுரை மாவட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? நீங்கள் தொடரலாம். தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி துவங்கிய காலம் முதல் இன்று வரை தொடர்ந்து மதுரை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தொடர்ந்து களத்தில் போராடி கொண்டிருக்கிறது. அதுல மதுரையில நாங்க என்னெல்லாம் செஞ்சோம்? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொல்றாங்க 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் ஒரு வாரம் போதும் ஒரு மாசம் போதும். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்தது என்ன அப்படின்னு சொல்றேன். தமிழன்னை சிலை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதற்கு நாம் தமிழர் கட்சி போட்ட வழக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த வழக்கில் வெற்றி கண்டது மட்டும்தான். நீதிபதியே சொல்லியிருக்காரு, இதை விட உயரமான சிலை அந்த இடத்துல அமைச்சு கொடுங்க அப்படின்னு. மதுரை கிழக்கு ராஜகம்பீரம் கம்மாய் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை நாங்க தான் நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு அந்த இடத்தை இன்னைக்கு கரைகளை இது பண்ணி பாதைகள் அமைத்து அதை மீட்டெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில் இருக்க நரசிங்க குளம், மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய கம்மாய்களை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை மீட்டு இன்றளவும் நேற்று வரைக்கும் கூட அதுல பனை விதைகளை நட்டு தொடர்ந்து இயற்கை சார்ந்த அரசியலை செய்வது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் கிடையாது, மதுரை ரயில் நிலையத்துக்கு முன்னாடி இந்த பாண்டிய மன்னர்கள் மதுரையோட அடையாளம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மீன் சிலையை அகற்றிட்டாங்க. மீன் சிலையை திருப்பி அதே இடத்துல வைங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்து அந்த மீன் சிலையை அங்க வைக்க முடியாது அப்படின்னு எல்ஐசி பாலம் இறக்கத்துல அது மீன் சிலையே கிடையாது, மீன் போன்ற டால்பின் சிலை மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அதை மீண்டும் அதே இடத்துல மீன் சிலை வைக்கிறதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. சோழவந்தான் வைகை ஆட்சியில 2019ஆம் ஆண்டு வைகை ஆட்சியில மணல் அள்ளுவதை தடுத்தது நாம் தமிழர் கட்சி உறவுகள். 2021-22 காலகட்டத்தில் விளாங்குடி கம்மாயில கருவேல மரங்கள் அதிகமா இருந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே வந்து அந்த கருவேல மரங்களை வெட்டி அகற்றி எங்கள் நாம் தமிழர் உறவுகள் அத்தனை பேரும் அங்க பனை விதைகளை நட்டு இன்னைக்கு வரைக்கும் இயற்கை சார்ந்த அரசியலை நேசிக்கும் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அடுத்ததாக மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட வைகை கரை, வைகை ஆறு, அதை இன்னைக்கு இரு பக்கமும் நாங்க ரோடு போட்டோம்னு உண்மையிலேயே துவரிமான்ல ஆரம்பிக்கிற அந்த வைகை கரை ஒரே சீரான பாதையில போதா இல்லை அங்கங்க நீண்டும் குறுகியும் செல்லுதா அப்படின்றத மக்களின் கவனத்துக்கே விட்டுறேன். அங்க இன்னைக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அது நல்ல ஓரளவாவது இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து போராடி இருக்கு. இன்னைக்கும் மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய சட்ட விரோதமா செயல்படக்கூடிய மணல் குவாரிகள், கல் குவாரிகள், கனிம வள கொள்ளையை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுப்பது நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து வழக்கு, பொதுநல வழக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கு போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, 2020 முதல் இன்னைக்கு வரைக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளடக்கிய 37 ஊராட்சிகள்ல அரசு மதுபான கடை வரவிடாம தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியில வந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்கோம். அடுத்து கடந்த ஆண்டு மதுரையில நகர்ப்புறத்துல திடீர்னு மதுரையில வெள்ளம். திடீர் வெள்ளம் எதனால வந்துச்சு? அவர்கள் செலவு செய்த அந்த கோடிகள்ல செலவு செய்த திட்டங்கள் சரியான முறையில செய்யப்படாததால திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. அப்படி திடீர் வெள்ளம் ஏற்பட்ட உடனே மதுரையில இருக்கக்கூடிய அந்த செல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே நேர்ல வந்து நிவாரண உதவிகளை செஞ்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்ற உறுதி அளித்து சென்றார். அடுத்து சின்ன உடப்பு பகுதியில் குடியிருக்கும் மக்களை மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக அந்த குடியிருப்பு மக்களை வெளியேற்றதுக்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு குரல் கொடுத்தோம். இன்னைக்கும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்குவாரி, கள்ளிக்குடி பகுதிக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம். கப்பலூர் சுங்கச்சாவடியை எதிர்த்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. மேலூர் வைகை பாசன நீர்வரத்திற்கும் அலங்காநல்லூர்ல ரொம்ப நாளா சர்க்கரை ஆலை மூடி இருக்கே, விவசாயிகளுக்கான ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கரும்பாலையை திறக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, எங்களுக்கு ஆண்டுகள் கொடுங்க. நிச்சயமாக பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது, நிச்சயம் செய்வோம். அடுத்த சுற்றுகள் இருக்கு, நம்ம கட்டாயம் பேசுவோம்.